அடுத்த 1.5 நிமிஷத்துக்கு இந்த வீடியோவில் இருக்க லொக்கேஷனில் நீங்கள் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன் கார்டன் அமைக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சண்டே அன்னைக்கு ஈவினிங் நல்லா மழை பெஞ்சு நின்றுருக்கு. மாடி தோட்டம் போய் பார்த்துட்டு கீழே வரேன். கீழே நம்ம ரோட்டுக்கு ஆப்போசிட்லேயும் காம்பவுண்ட் வால் கொட்டி இருக்க செடிகள்லாம் பார்க்கலாமேன்னு வெளியே வரேன். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு நறுமணம். என்ன பூவுலேருந்து இந்த ஸ்மெல் வருது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மெட்ராஸ் மல்லி அப்படிம்பாங்க, இந்த செடியிலேருந்து தான். அந்த ஒரு 4-5 பூ பூத்துருக்கு. 4-5 பூலேருந்து அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு. அதில் ஒரு பூ மட்டும் நல்லா பெருசாக விரிஞ்சிருக்கு. அதில் ஒரு 4-5 மொக்கு மட்டும்தான் பூவாக விரிஞ்சிருக்கு. மீதி எல்லாமே மொக்காகவே இருக்குது. பட் இருந்தாலும் இங்கேருந்து ஒரு 50 மீட்டருக்கு அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நல்ல ஒரு ஸ்மெல்லு. ஒரே ஒரு செடி தாங்க வாங்கி கொண்டு வந்து நெட்டினேன். அதிலிருந்து பக்க வேர்கள் வந்து 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 ஒரு 6-7 செடிகளாக வந்து அந்த இடம் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக காடு மாதிரியே ஆயிடுச்சு. அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 செடிகளுக்கு மேலேயே இருக்குது அந்த இடம் பாருங்கள். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாமே காடு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஒர்த்துங்க இந்த செடியிலேருந்து வர ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் தலைவலின்னு போய் நின்னாலும் ரெடி ஆயிரும், டிப்ரெஷனாக இருக்கீங்கன்னு போய் நின்னாலும் ரெடி ஆயிரும், காய்ச்சலாக இருந்தாலும் இந்த செடியிலேருந்து வர ஸ்மெல்லை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும். கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி உடம்பு சரியில்லைன்னா இந்த செடிக்கிட்ட வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இந்த செடி வீட்டுக்கு ஆப்போசிட்டில் நெட்டியிருக்கனால இதில் இருக்க பூக்கள் வந்து நிறைய பேர் பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு 10 பூ பூக்குதுன்னா 2-3 பூ தான் நம்மளுக்கு கிடைக்கும். மீதி எல்லாமே பறிச்சுட்டு போயிடுவாங்க. அது யூனிவர்சல் ப்ராப்ளம், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது.